எம்எல்ஏ வர்ற டைமில் தான் நீங்கள் செய்யணுன்றது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம், தர்ணா பண்ணுவோம், இல்லை உண்ணாவிரதம் உட்காருவோம், இல்லை நீங்கள் வந்து கருப்பு கொடி காட்டுவோம். நீங்கள் மினிஸ்டர் வர்ற அன்றைக்கி நான் கருப்பு கொடி காட்டுவேன். இதனால நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் சரி, நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. காங்கிரஸ் ஆல்ரெடி அரெஸ்ட்டில் ஜெயில் பார்த்தவங்க தான் காங்கிரஸ்கார் இன்றைக்கி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துக்கிறது. இதில் மஜா பண்ணுக்குது பிஜேபி கவர்மெண்ட்டு. நீங்கள் மஜா பண்ணுக்குது, ஊரே இல்லை இந்தியாவே விற்றுனுக்கிற ரயில்வே மேனேஜ்மெண்ட் வந்து புரோட்டோகால் தெரியாதா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீங்க வந்துட்டு ஏன் மேடமை கூப்பிடல? எங்களுக்கு அதுக்கு ரீசன் வேணும். நீங்க வந்துட்டு நாங்க இத வன்மையா கண்டிக்கிறோம். மேடமை கூப்பிடாதது பெரிய பெரிய தப்பு. எம்எல்ஏ திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் அவர் இல்லாத ப்ரோக்ராம் வந்து அந்த ப்ரோக்ராமே இல்லை. நம்ம கேஜிஎஃப்காக பாடுபடுறவங்க அவங்க தான். அவங்க வந்து அந்த மீட்டிங்கில் கலந்து அவங்க கையால் தான் நாங்கள் வாங்கினது. இல்லைனாக்கா நாங்கள் யாரும் வரப்போகிறதில்ல. நாங்கள் வந்து அது வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த முனுசாமி எம்பியாக இருக்கலாம், புரோட்டோக்கால் தெரியாதா? புரோட்டோக்கால் தெரியாதா உனக்கு? இங்கே இருக்கிற லோக்கல் எம்எல்ஏ விட்டுட்டு நீ புரோட்டோக்கால் கூட ஓவர்டேக் பண்ணி உன் இஷ்டத்துக்கு பண்ணாக்கா யாருது இது? இன்னும் நான் பேசக்கூடாது பெரியவங்க. ஆனால் வந்துட்டு இது வந்து சரியில்லை. நாங்கள் வந்துட்டு நாளைக்கு 27ஆம் தேதி எம்எல்ஏ முன்னாலே வந்து எம்பினா வரட்டும், மினிஸ்டர்னா வரட்டும், யாருன்னா வரட்டும். இல்லை அதில் குரூப்பா எம்எல்ஏ அந்த டைமில் வந்து அவங்க ஓனாக வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்தவங்களும் அவங்களும் அதில் இப்போ செக்ரட்டரி கிட்டே போய்க்கிறாங்க, ஜாயின்ட் செக்ரட்டரி கிட்டே போய்க்கிறாங்க, விதானசபையில் போயிட்டு பேசிக்கிறாங்க. இப்போ இந்த பட்டா கொடுக்குறீங்க, இந்த பட்டாக்கு யாருக்கு பொறுப்பு? யார் அந்த பட்டாக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து யார் காத்தா பண்ணுறது? இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நடத்துனாது எங்கள் கவர்மெண்ட் இருக்கிறதுனால எங்கள் கவர்மெண்ட்டுக்கு இன்டிமேஷன் கொடுத்துக்கிறீங்களா? எங்கள் மினிஸ்டர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, மைன்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா ஸ்டேட்டில், அவங்கள கூப்பிட்டுக்கிறீங்களா? அவங்களையும் கூப்பிடலையே நீங்கள், எம்எல்ஏ கூப்பிடலையே, மைன்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு சார் இப்போ ஸ்டேட் இதில், அவருக்கு நீ ஏன் கூப்பிடல? முனுசாமி பண்ணுற வேலை இதெல்லாம் வந்து ஒரு எம்பி வந்து பிஜேபி கவர்மெண்ட் இது எலெக்ஷன் டென்ஸ்க்காக பண்றீங்க. இந்த எலெக்ஷனுக்காக இது பண்றதுனால நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கலடா பண்றதுக்கு நாங்கள் வந்து இப்பவே பர்மிஷன் வாங்குறோம். நாங்கள் பிளாக் கோடி காட்டுறோம். எங்க முன்னேற்றத்தை வந்து நாங்கள் விட மாட்டோம் சார். தங்கவேல் மக்களுக்கு, பிஜேஎம்எல் எம்ப்ளாயிகளுக்கு, வியாபாரிகளுக்கு, தினப்பயணி தொழிலாளர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 7th வார்டு கவுன்சிலராக ஜெய்பால் என்று இதில் நான் இந்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்கணும். காரணம் என்னன்னா, தங்கவேலில் பிஜேஎம்எல் மூடி 21 வருஷம் 23 வருஷம் ஆகிக்குது பிஜேஎம்எல் மூடி. ஆனால் இந்த பிஜேபி கவர்மெண்ட் அந்த இருக்க சொல்ல தான் 2001 வந்து பிஜிஎம்எல்ல மூடுந்து. அதே போல் 2007 நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு காங்கிரஸ் கவர்மெண்ட் மன்மோகன் சிங் சோனியா காந்தி தலைமையில் இருக்க சொல்ல அந்த கவர்மெண்ட் வந்து செட்டில்மெண்ட் ஆகணுன்றதுனால இந்த தொழிலாளிகளுக்கு நன்மை செய்யணும், அவங்க குடும்பம் நல்ல மாதிரி வாழணுன்ற எண்ணத்தில் நம்முடைய எம்பி பார்லிமெண்டரி எம்பி KH முனியப்பா அந்த டைமில் இருந்தார். அந்த டைமில் இருக்க சொல்ல இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பிஜிஎம்எல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்தாரு. அப்போ இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸுங்க யூனியன்கெல்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட் மேலே கேஸ் இருக்க சொல்ல இந்த கேஸ் இப்போ தான் வந்து ஒரு ரிலீஸ் ஆகிக்குது, ஒரு நல்ல ரிசல்ட் வந்துக்குது. இந்த ரிசல்ட் வர சொல்ல கோர்ட்டு தான் அந்த முயற்சி எடுத்துக்கிறாங்க, எந்த பொலிட்டிக்கல் தலைவர்களும் யாரும் எடுக்கலை. இதுக்கு முன்னே நம்ம KH முனியப்பா பார்லிமெண்ட் எம்பியும் காங்கிரஸ் லீடருங்களும் இப்போ காங்கிரஸ் யூனியன்களும் தான் இதை வந்து முயற்சி எடுத்து இதை செய்தது தவிர வேறு எந்த பொலிட்டிக்கல் லீடருங்களும் யாரும் செய்யலை. 4.5 வருஷம் இன்றைக்கி எம்பியும் தான் இருக்குது. முனுசாமி என்னுடைய பிரதர், என்னுடைய லீடர் இருந்தாலும் அவர் நல்லவர். ஆனால் இந்த ஊருக்கு எதுவுமே செய்யலை, இந்த ஊருக்கு எதுவுமே செய்யலை, தங்கவேல் மக்களுக்கு எதுவும் செய்யலை. ஹாஸ்பிட்டல் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் முன்னோம் தர்ந்தீங்க, இன்றைக்கி என்ன கதி?
இன்றைக்கி பிஜிஎம்எல்னா அதில் லூட்டி எவ்வளோ எத்தனை லட்சம் இன்றைக்கி லூட்டி ஆகிக்குது. அதில் வெறும் கிளீனிங்க்குன்னு வாங்கினாங்க, இது டொனேஷன் வாங்கினாங்க. அந்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் கூட நடத்த முடியாத ஒரு நம்முடைய எம்பி பண்ணல. அதே போல் கேஎச் முனியாப்போடைய சாதனை தான் மாரியு டு பிசாநாத். இன்றைக்கி வந்து அது சொல்லப்போனால் அது அவருக்கு தான் சேரும், காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு தான் சேரும். அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் டெல்லியில் அவங்களுக்கு தான் சேரும். எத்தனை 500 crores மேலே இன்றைக்கி ஒதுக்கப்பட்டது தான் அந்த நிதி. அந்த நிதியில் தான் இப்போ வந்து இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனும் சரி எல்லாமே சேர்ந்தது. அவருடைய கேஎச் முனியாப்பா பார்லிமெண்ட் எம்பி சொல்ல தான் இதெல்லாம் சேர்ந்தது. இன்றைக்கி நீ சேர்ந்துக்கிற, நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஆனால் இந்த ஊர் மேலே எந்த அக்கறையும் இல்லை. இன்றைக்கி மாட்டோம் பிஜிஎம்எல் மாட்டோம் நீங்கள் எடுத்துன்னு வந்துக்கிறீங்கன்னா, அதுக்கு முன்னே உங்கள் கவர்மெண்ட்டின் செய்வீங்கன்னா பண்ணுங்க. 4.5 வருஷமாக இருக்க சொல்ல நீங்கள் எதுவுமே செய்யலையே. தொழிலாளிகளுக்கு சொந்தமாக வீடு பண்ணலையே. நாங்கள் எல்லாம் லெட்டர் கொடுத்து நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு தான் இந்த வீடு சொந்தம் ஆகணுன்றது முடிவு பண்ண பிறகு தான் அந்த டைமில் டெல்லியில் நாங்கள் டெலிகேட்ஸ் போனோம். இங்கேருந்து கேஎச் முனியாப்பா தலைமையில் யூனியன் எல்லாம் இட்டுக்குன்னு போயிட்டு டெல்லியில் பிஜேபி மினிஸ்டர்கிட்டே கொடுத்த பிறகு மினிஸ்டரே ஒத்துக்கினார் எல்லா தொழிலாளிகளுக்கும் வீடு சொந்தம் பண்ணுறோன்ட்டு. அதே போல் இன்றைக்கி இன்னொன்று சொல்ல போகிறேன்னு நான் சொல்கிறேன். 400 தானே விஆர்எஸ் ஆகிக்கிறது. 400 சில்லற விஆர்எஸ் வந்து இன்றைக்கி ஆகிக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமாக வீடு பண்ணக்கூடாதா? இன்றைக்கி 4 பேர் 5 பேர் வந்து கொடுத்துட்டு நான் விஆர்எஸ் இல்லை துட்டு கட்டிக்கிறாங்க சில ஆஃபீஸர்ஸுங்கெல்லாம். அது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது நான் இன்னும் விளம்பரமாக கொடுக்குறேன். அது இப்போ கொடுக்கல, நான் யார் பேருங்களை கொடுக்குறேன் நான். இது வந்து அதே போல் தொழிலாளிங்க இப்போ பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த வீடை கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி மோடி வந்து வீடு கட்டுறாருன்னா இன்றைக்கி 600 மீட்டரில் 600 அடியில் ஒரு வீடை கட்டுறாரு அவர் ஸ்கீமில். இன்றைக்கி பிஜேஎம்எல்லுடைய நிலைமை என்ன? 12 அடி கூட இல்லை, 10க்கு 10 இல்லை. அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கட்டிக்கிறாங்க. தொழிலாளி பிள்ளைங்க இப்போ தான் ஏதோ படித்து எல்லாம் வேலைக்கு போய் பிஏ ஆகி ஒரு இன்ஜினியர் பொறுப்பெடுத்து ஒரு நல்ல சம்பளம் வாங்கி நம்மளும் நம்ம அப்பா அம்மாங்களும் நல்ல மாதிரி வச்சுக்கணுன்ட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறேன்? இப்போ நீ கொடுத்துக்கிறதுல அதில் என்ன கொடுத்துக்கிற? பார்த்தில் 10க்கு 12, 10க்கு 28 நான் கொடுத்துக்கிறேன். இது எங்கே அநியாயம்? மற்ற கட்டிக்கிற வீடெல்லாம் என்ன ஆகும்? அதனால் எம்பிக்கு நான் சொல்கிறேன், இதே வந்து பசுமை செய்ய இதெல்லாம் திங்க் பண்ணி தொழிலாளிகளுக்கும் நல்லது செய்ய பாருங்கள். இன்னொன்று வந்து எங்கள் ஊர் எம்எல்ஏ ஃபஸ்ட் பாயிண்ட் சிட்டிசன் ஆஃப் தி இன்றைக்கி நம்பர் 1 யாருன்னா நம்ம ஊர் எம்எல்ஏ ரூபாக்கலா சசிதர். அவருக்கேனே இன்னும் இன்டிமேஷன் கொடுக்கலன்னா இது எங்கள் காங்கிரஸ் சார்பில் என்னுடைய வார்டில் நடக்கிற ஃபங்க்ஷனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 7th வார்டில் நடக்குது, ஸ்கேட்டிங்கில் நடக்குது, கேஜிஎஃப் கிளப்பில், அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்யலை, எம்எல்ஏ நீங்கள் கூப்பிடலன்னா போஸ்ட்மெண்ட் டேட்டை வந்து தள்ளி எம்எல்ஏ வர்ற டைமில் தான் நீங்கள் செய்யணுன்றது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம், தர்ணா பண்ணுவோம், இல்லை உண்ணாவிரதம் உட்காருவோம், இல்லை நீங்கள் வந்து கருப்பு கொடி காட்டுவோம். நீங்கள் மினிஸ்டர் வர்ற அன்றைக்கி நான் கருப்பு கொடி காட்டுவேன். இதனால நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் சரி, நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. காங்கிரஸ் ஆல்ரெடி அரெஸ்ட்டில் ஜெயில் பார்த்தவங்க தான் காங்கிரஸ்கார் இன்றைக்கி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துக்கிறது. இதில் மஜா பண்ணுக்குது பிஜேபி கவர்மெண்ட்டு. நீங்கள் மஜா பண்ணுக்குது. ஊரே இல்லை, இந்தியாவே விற்றுனுக்கிற, ரயில்வேயே விற்றுட்டேன், எல்ஐசி விற்றுட்டேன், பெம்எல்ஏ விற்றுட்டேன். எத்தனையோ இண்டஸ்ட்ரியல்ஸுக்குள்ள இன்றைக்கி நாசனம் ஆகிடுச்சு. காரணம் நீங்கள். நாங்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரியல்ஸ் கொண்டாந்துங்கோ. ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர்லேருந்து இண்டஸ்ட்ரியில் கொண்டாந்தவர். காமராஜருக்கு சொல்ல பாலமாக கட்டினவர், பிரிட்ஜியாக கட்டினவர். இன்றைக்கி ஒன்று சொல்ல போனால் இன்றைக்கி பெம்எல் கொண்டாந்து அண்ணன் இந்திரா காந்தி எட்டுன்னு வந்து தங்கவயலில் காமராஜ் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தங்கவயலில் ஃபேக்ட்ரி கொண்டவர். நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதனா ஒரு ஃபேக்ட்ரி ரைட் 10 வருஷம் ஆச்சு கவர்மெண்ட்டை எதனா ஒரு ஃபேக்ட்ரி தங்கவயலுக்கு நீ கொண்டாந்துக்கிறியா? பிஜிஎம்எல் மூட்டை பிறகு எதனா கொண்டாந்துக்கிறியா? ஒன்றுமே இல்லை. ஏதோ எங்கள் ஒரு எம்எல்ஏ 50 வருஷத்துக்கு பிறகு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்த பிறகு தான் இன்றைக்கி ஊரே நல்லா இருக்குது, ஊரே வெளிச்சமாக்குது, ஊரே இன்றைக்கி நல்லா ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி போயிட்டு பார், ரோடு பார், லைட்டு பார், எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது. ஆர்எஸ் வில்லேஜில் போயிட்டு பார், என்ன பஞ்சாயத்துக்கு எந்த ஆஃபீஸ் இருக்குது, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இன்னும் நீ இந்த அம்மா விட்டால் இந்த ஊரை சிங்கப்பூர் போல் 100% பண்ணுற கெப்பாசிட்டி உள்ளவர் தான் இன்றைக்கி எம்எல்ஏ ஊரில். எல்லாம் இன்றைக்கி விதானசபையில் நான் பேசிட்டேன், நான் பண்ணிட்டேன். ஒரு பெண்மணி பேசுகிற பேச்சை நீங்கள் கேட்டுக்கணும். தங்கவயல் மக்களும் சரி, பிஜிஎம்எல் எம்பிலும் சரி, யாரா உண்மையாக பேசுகிறாங்க, யார் அரசியல் பண்ணுறாங்கன்றது இந்த அம்மா பேச்சு நாக்குது. இன்னொருத்தர் அரசியல் தலைவருக்கு என்ன பேசுகிறாங்க நீ தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஊரில்
இது போல் ஒரு எம்எல்ஏ வந்துக்கிறாங்க, அந்த எம்எல்ஏ நீங்கள் நெக்லெக்ட் பண்ணால் நாங்கள் கவுன்சிலராக இல்லைங்க, காங்கிரஸ் தலைவனாக, காங்கிரஸ் கட்சிக்கு உழைக்கிறவனாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து வெண்மையாக கண்டிக்கிறோம். பிளாக் கொடி கண்டிப்பாக காட்டும். போல் இன்னும் நான் சொல்ல போனால் எம்எல்ஏ வந்து ஒன்றும் செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது. எம்எல்ஏ வந்து பல பிஜிஎம்எல் ஜாயின்ட் செக்ரட்டரிகிட்ட ஃபஸ்ட்டு முறையிட்டவங்களே நம்ம ஊர் எம்எல்ஏ தான். எங்கள் தொழிலாளி, அதாவது எலெக்ஷன் டைமில் கூட இந்த அம்மா அந்த தொழிலாளிகளுக்கு வீடு சொந்தமாக பண்ணுறேன்னு சொன்ன அசூரன்ஸ் கொடுத்துக்கிறது தான் இன்றைக்கி நடந்துக்குது. அதை யாரும் மறக்கக்கூடாது. அதே போல் இங்கே இருக்கிற விசிட்ஸ் வந்தாங்க பாருங்க செக்ரட்டரி, அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இந்த அம்மா பேச வச்சது அவங்க தான், எம்எல்ஏ தான். அதே போல் கர்நாடகாவில் ஜாயின்ட் செக்ரட்டரிக்கிட்ட சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட உக்காந்து எங்களுக்கு பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸுக்கு நீங்கள் அண்டர்டேக் எடுத்துக்கணும், பிஜிஎம்எல் அண்டர்டேக் எடுத்துக்கணும், குவார்ட்டர்ஸ் எல்லாம் அண்டர்டேக் எடுத்துக்கின்னு காத்தா பண்ணுன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துக்கிறது, ஃபோட்டோ இருக்குது. நான் ஃபோட்டோவோட ப்ரூவ் பண்ணுறேன். அப்படியாப்பட்ட எம்எல்ஏ உங்களுக்கு தேவையில்லையா? இது என்னுடைய கொஸ்டின்ஸ். எம்எல்ஏ ஓணுமா வேணாமா? அதே போல் நீங்கள் பண்ண சொல்ல, நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண சொல்ல, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நாங்கள் எம்பியை விட்டா நீங்கள் விட்டுருவீங்களா? இதனால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிலைமை நீ போனால் நாங்கள் பிளாக் கொடி காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். மினிஸ்டர் வந்தால் 100% காட்டுவோம். நான் 14th வார்டு கவுன்சிலர் ஆர் இந்திரா காந்தி தயாசங்கர். அவரும் ஒரு மைன்ஸ் தொழிலாளி தான். இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் இவங்களும் மைன்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காங்க. ஆனால் இந்த கேஜிஎஃப் எம்எல்ஏ திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் அவர் இல்லாத ப்ரோக்ராம் வந்து அந்த ப்ரோக்ராமே இல்லை. நம்ம கேஜிஎஃப்காக பாடுபடுறவங்க அவங்க தான். அவங்க வந்து அந்த மீட்டிங்கில் கலந்து அவங்க கையால் தான் நாங்கள் வாங்கினோம். அது இல்லைனாக்கா நாங்கள் யாரும் வரப்போகிறதில்ல. நாங்கள் வந்து அது வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறோம். மினிஸ்டர் ஃபோட்டோவும் மைனிங் மினிஸ்டர் ஃபோட்டோவும் போட்டு எங்களுக்கு பத்திரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இதில் வந்துட்டு எந்த வகையிலனா யாருன்னா வந்துட்டு பத்திரம் போட்டு பத்திரத்தில் வந்து ஃபிகர் போட்டு யாருன்னா கொடுக்குறாங்களா? கொடுக்கல. இதெல்லாம் வந்துட்டு எலெக்ஷனுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு கொடுக்கணும்னு சொன்னால் கூட அவங்க கொடுக்குறது வந்துட்டு 10க்கு 18. இந்த 10க்கு 18 எந்த வகையில் நியாயம்? வந்து ஒரு சின்ன ஒரு கிச்சன் வைக்கிறதுக்கு கூட ஆகாது. அந்த அளவில் அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு வசதி இல்லைன்றது ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணின்னு இருக்கோம், பெருசாக பண்ணின்னு இருக்கோம். எங்களுக்கு எவ்வளோ வீடு நாங்கள் கட்டியிருக்கிறோமோ அது எங்களுக்கு கொடுக்கட்டும். எங்களுடைய எம்எல்ஏ திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் இந்த வகையில் வந்து எத்தனையோ இடத்துல எப்போ போராட்டமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனையோ முறை இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இந்த வீடுங்களை வந்துட்டு ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு 27ஆம் தேதி மைன் மினிஸ்டரும் இங்கே வராங்க. 27ஆம் தேதி அந்த இதில் புரோட்டோக்கால் பிரகாரம் எம்எல்ஏவை கூப்பிடணும், அவங்க வரணும். அப்படி அவங்கள கூப்பிடலன்னு சொன்னாக்கா இதை வந்து நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம். இது வந்துட்டு நாங்கள் உண்மையாக பண்ணுவோம். இது நியாயம் இல்லை. இது வந்து எலெக்ஷனுக்காக, எம்பி எலெக்ஷனுக்காக இவங்க பண்ணுற ஒரு நாடகம். அதனால் தயவுசெய்து இதை தொழிலாளிங்கள்லாம் உணருங்க. இவ்வளோ நாள் நம்மலாம் இருந்தோம், நம்மளுக்கு எந்த வகையிலுமே உதவி செய்யலை. அதாவது 2001 எவ்வளோ கஷ்டப்படுறன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு 100% நம்மளுக்கு கொடுக்கணும் செட்ரைட் பண்ணி 50% கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 50% நம்மளுக்கு எந்த செட்ரைட்டும் பண்ணல, கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணல. ஏன் அதை கொடுக்குறது? அதெல்லாம் வந்து நிறுத்திட்டு இது நம்மளுக்கு கோர்ட்டு மூலியமாக அந்த வீட்டை மாத்திரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் முன் வரீங்களே. எங்களுக்கு நின்று இருக்கிற பணத்தை முதல் செட்ரைட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் சந்தோஷப்படுறோம். அது முக்கியமாக நாங்கள் சொல்கிறது, இந்த வகையில் எங்களுடைய எம்எல்ஏ திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் இந்த புரோட்டோக்கால் பிரகாரம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், அவங்களை கூப்பிடணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகன்யா சுரேஷ், 18th வார்டு கவுன்சிலர், மைன்ஸ் கவுன்சிலர். அதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏன் சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, இப்போ பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எஸ்டிபிபி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. 1970 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் வந்து எங்கள் எம்எல்ஏ ரூபகலா மேடம் வந்துட்டு கூப்பிடல. ஏன் கூப்பிடல? நான் இதை மேனேஜ்மெண்ட்டை கேள்வியாக கேட்குறேன். ஏன் கூப்பிடல? அவங்க வந்து இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும், ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆகட்டும், எல்லாரையும் பார்த்துட்டு மேடம் வந்து மெமராண்டம் கொடுத்தாங்க, அசம்பிளியில இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு லேடியை ஏன் கூப்பிடல? இதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வந்து புரோட்டோகால் தெரியாதா உங்களுக்கு?
ஏன் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீங்க வந்துட்டு ஏன் மேடமை கூப்பிடல? எங்களுக்கு அதுக்கு ரீசன் வேணும். நீங்க வந்துட்டு நாங்க இத வன்மையா கண்டிக்கிறோம். மேடமை கூப்பிடாதது பெரிய பெரிய தப்பு. இது வந்துட்டு நாங்க வன்மையா கண்டிச்சுட்டு இன்னொரு டைம் நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. இப்ப நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு எங்க மேடம் வந்தா தான் நாங்க எல்லாருமே வருவோம். மேடம் நீங்க வந்து கூப்பிடலன்னாக்கா இதுக்காக நாங்க வந்து கண்டிப்பா என் வார்டு மூலியமா நான் கண்டிப்பா ப்ரொடெஸ்ட் பண்ணியே தீருவேன். இது வந்துட்டு நானும் பிஜிஎம்பல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இதை நீங்க வந்து அரசியல் பண்ணக்கூடாது. பீயிங் அ லேடி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு லோக்கல் எம்எல்ஏ, பிரசன்ட் எம்எல்ஏ எங்க மேடம் ரூபகலா சசிதரை வந்து கூப்பிட்டே ஆகணும். இதை நான் வந்துட்டு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் டேவிட்டு. நான் காங்கிரஸ் லீடரு. அது இல்லாமல் பிஜிஎம்எல்ல எம்ப்ளாயி. நான் இன்றைக்கி பிஜிஎம்எல்ல வந்துட்டு எஸ்டிபிபி தொழிலாளிகளுக்கு பிஜிஎம்எல்ல வந்து பட்டா வழங்கணும் அப்படின்றது ஒரு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு டிசைடில் வந்துட்டு இன்றைக்கி என்னன்னாக்கா எம்பி முனுசாமி என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இந்த பிஜிஎம்எல் எம்டி ஆடின்னு இருக்கார். எம்டி இல்லை, ஓஎஸ்டி. அது சரியில்லை. ரெண்டாவது வந்துட்டு இன்றைக்கி பிஜிஎம்எல்ல வந்துட்டு க்ளோஸ் பண்ணுதே வந்துட்டு பிஜேபி கவர்மெண்ட்டு. 2001 வாஜ்பாய் பீரியடில் 54 சிக் இன்ட்ரெஸ்ட்டு மூடும்போது வந்து இந்த பிஜிஎம்எல்ல ஒன்று சேர்த்து மூடிட்டாங்க. மூடிட்டு அவங்களுக்கு வந்து நஷ்டீடு கொடுக்காம எதுவும் கொடுக்காம 100% கொடுக்குறேன்னு சொல்லி தள்ளி வந்து 2007 வந்து அவர் கேஹெச் முனியப்பா, டாக்டர் கேஹெச் முனியப்பா ஒரு போராட்டத்தில் அன்றைக்கி வந்துட்டு போராடி அன்றைக்கி வந்து எதுவும் பண்ண முடியல. அதுக்கு அடுத்து வந்துட்டு 2007 வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த பிஜிஎம்எலுக்கு வந்துட்டு எஸ்டிபிபி என்று சொல்லி செட்டில்மெண்ட் பண்ணும்போது அந்த எஸ்டிபிபி செட்டில்மெண்ட் பண்ணும்போது எல்லா தொழிலாளிகளும் லீடருங்க அப்போ வந்துட்டு நம்ம ஜெய்பால் சார் தலைமையில் வந்து சார் இவங்களுக்கு வந்து 100% கொடுக்கறதுக்கு எல்லாம் போராட்டம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணோம். லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த செட்டில்மெண்ட்டில் வந்துட்டு எதுவுமே எங்களுக்கு லாபம் இல்லை. நீ அன்றைக்கி 2001 எவ்வளோ காசு வாங்கினாங்களோ அதே காசு தான் மறுபடியும் 2007 கொடுக்குறீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணி கேட்கும்போது காங்கிரஸ்காரெல்லாம் கேட்கும்போது அன்றைக்கி வந்துட்டு பிஜிஎம்எல் பற்றியே அவர் கேஹெச் முனியப்பா எவ்வளோ போராடினார். மினிஸ்டரு என்னென்னவோ பண்ணார். பெரிய போராட்டமாக நடத்தினாருங்க. அதுக்கு பலன் என்னன்னாக்கா சொன்னாங்கன்னாக்கா அட்லீஸ்ட் அவங்க இருக்கிற வீடாவது சொந்தம் பண்ணி கொடு அப்படின்னு நாங்கள்லாம் கேட்கும்போது அப்போ வந்துட்டு என்ன பண்ணார் கேஹெச் முனியப்பா, டாக்டர் கேஹெச் முனியப்பா இப்போ மினிஸ்டராக இருக்கும்போது அப்போது என்ன பண்ணார் ஜெய்பால் சார் தலைமையில் வந்துட்டு 20 பேர் குழுவை வந்துட்டு கேஜிஎஃப்லேருந்து டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனார். அதில் வந்துட்டு எல்லா யூனியனுக்காரை கூப்பிட சொன்னாங்க. அன்றைக்கி கூப்பிடும்போது வந்துட்டு ஜெயக்குமார் யூனியன் சாரை கூப்பிட்டோம். அவர் இன்னும் வந்துட்டு ஏதோ ஒரு வேலை இருந்துட்டு அவர் வரல. திவாகர் சாரை கூப்பிட்டோம், அவரும் வந்தார். அப்புறமா லூயிஸ் சார் வந்தார். அதுக்கடுத்து பார்ட்டிலேருந்து அப்போ தாசண்ணா இருந்தார். அப்புறமா ஜோசப்பு, அப்புறமா வந்துட்டு ஜெய்பால் சார், சம்பத் சார், ஒன்று யாரெல்லாம் ஒரு 20 பேர்கிட்ட போனப்போ வந்துட்டு 2 நாள் அங்கே வெயிட் பண்ணி 3ஆவது நாள் என்ன பண்ணானாக்கா மினிஸ்டர் மீட் பண்ணி மினிஸ்டர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, இந்த வீடு சொந்தம் பண்ணி அட்லீஸ்ட் இந்த வீடாக சொந்தம் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு, நீங்கள் 100% தரேன்றீங்க. இவங்களுக்கு வந்துட்டு அப்போ அந்த மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னாக்கா பிஜிஎம்எல் யார் வந்துட்டு வாங்கி நடத்துகிறாங்களோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த பெனிஃபிட் என்ன கொடுக்குறான்னு சொல்லி அன்றைக்கி கூட வாதாடினாங்க, நிறைய பேசுனாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு வீடு சொந்தம் பண்ணுறதுக்கு அன்றைக்கி அவங்க என்ன பண்ணாங்க 100 இயர்ஸ் ஆகிட்டு இருந்தாக்கா 100 இயர்ஸ்க்கு ஆகிட்டாக்கா அவங்களுக்கு அந்த வீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணாங்க. அது இல்லாமல் அன்றைக்கி இருந்த ஒரு மினிஸ்டர் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன், அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல. அவர் என்ன பண்ணார் செக்ரட்டரி வந்துட்டு அந்த மினிஸ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த ஃபோட்டோங்கள்லாம் என்கிட்ட இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு, ஏன்னா வந்துட்டு அது வந்து ரொம்ப கஷ்டத்தில் அவங்க வேலை பண்ணுது. அண்டர் கிரவுண்டுனாக்கா அவ்வளோ லேஸ் இல்லை, ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போல்லான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருனாக்கா 100 இயர்ஸ் ஆகிட்டதுனால அவங்களுக்கு வீடு சொந்தம் பண்ணான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துட்டு டாக்டர் கேஹெச் முனியப்பா சார்பில் வந்து நாங்கள்லாம் போய் கஷ்டப்பட்டு பண்ணோம் ஆச்சு. இன்றைக்கி இந்த முனுசாமி எம்பியாக இருக்கலாம், புரோட்டோக்கால் தெரியாதா உனக்கு? இங்கே இருக்கிற லோக்கல் எம்எல்ஏ விட்டுட்டு நீ புரோட்டோக்கால் கூட ஓவர்டேக் பண்ணி உன் இஷ்டத்துக்கு பண்ணாக்கா யாருது இது? இன்னும் நான் பேசக்கூடாது பெரியவங்க, ஆனால் வந்துட்டு இது வந்து சரியில்லை. நாங்கள் வந்துட்டு நாளைக்கு 27ஆம் தேதி எம்எல்ஏ முன்னாலே வந்து எம்பினா வரட்டும், மினிஸ்டர்னா வரட்டும், யாரனா வரட்டும், இல்லை எங்கள் அட்லீஸ்ட் வராங்களே ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு மினிஸ்டர் கூப்பிடக்கூடாதா? ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு இடம் இல்லையா? இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நல்ல சொந்தம் இல்லையா? இதுவும் இல்லை.
எதுவும் இல்லை. இவங்க பாட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அந்த முனுசாமின்ற எம்பி வந்துட்டு அவர் இஷ்டத்துக்கும் வந்துட்டு இன்றைக்கி வர மினிஸ்டருக்கு கூட தெரியும் புரோட்டோக்கால் தெரியாத ஒன்றும் இல்லை. அவங்களாம் பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு கூட வந்துட்டு இது வேணும்னு இது பண்ணின்னு இருக்காங்க. இன்றைக்கி இந்த ஊரில் வந்துட்டு அந்த அம்மாவை வின் பண்ணுறதுக்கு யாரால முடியாது. அந்த அம்மா அவ்வளோ பெரிய சாதனைங்க பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னே வந்து இருந்த கேஜிஎப்பே வேறு, இன்றைக்கி இருக்கிற கேஜிஎப்பே வேறு. நம்ம தலைவர் பேசும்போது சொன்னார் என்னென்ன பண்ணாங்கன்ட்டு. நான் அடுத்து அதையும் மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி வந்துட்டு கேஜிஎஃப்பில் வந்து அந்த அம்மா பண்ணுற வேலைங்களுக்கு வந்துட்டு மற்ற லீடர்களுக்கு வந்துட்டு போராமல் ஆகிட்டுக்குது. அந்த அம்மா மேலே பொச்சரிப்பு ஆகிட்டுக்குது. அதனால் வந்து அந்த அம்மாவை அவார்டு பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. ஆனால் அந்த அம்மாவை அவார்டு பண்ணாங்களானாக்கா நாங்கள் வந்துட்டு கருப்பு கொடி காமிக்குவோம், மினிஸ்டர் வராத பண்ணுவோம். மினிஸ்டருக்கு வந்தாருனாக்கா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இன்றைக்கி அவங்க பக்காவாக கொடுக்க வேண்டியது வந்துட்டு 3100 பேர் தான் எஸ்டிபிபியில் போனது. அந்த 3100 பேரில் வந்துட்டு அவங்க 100 சில்லற பேர் எடுத்துகிட்டுக்கிறாங்க. அது என்ன காரணம் தெரில. அதுக்கடுத்து வந்துட்டு நாளைக்கு கொடுக்க போகிறது வந்துட்டு 1000 சில்லற 2000 பேர் தான் கொடுக்குறாங்க. மிச்சம் 1000 பேருக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு மேடம் அவங்க கேட்டதுனால மேடம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒரு மீட்டிங்கில் மேடம் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்கனாக்கா, வெறும் எஸ்டிபிபிக்காருக்கே கிடையாது, பிஜிஎம்எல் யார் யார் கஷ்டப்பட்டாங்களோ யாருக்கும் அநியாயம் ஆகக்கூடாது. யாருக்கும் அநியாயம் ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன். நானும் தரணி உக்காந்து நான் பண்ண வைக்குவேன். இப்போது அண்ணா திரேசா கட்டியிருக்கிற வீடுங்களாகட்டும், அவங்க யார் பிஜிஎம்எல் தொழிலாளி புள்ளிங்கோ, வேறு எங்கேருந்தோ வரல. அவங்க மெட்ராஸ்லேருந்தோ இல்லை தமிழ்நாட்டில் இதுலேருந்தோ வரல. எல்லாம் கேஜப்கார் தான். அவங்களுக்கு வீடு பத்தலை, கட்டினுக்கிறாங்க. அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு மேடம் ரப்பாக பேசுனதுனால இன்றைக்கி மேடம் வானான்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க ஃபங்க்ஷன். ஆனால் எங்கள் தலைவர் ஜெய்பால் தலைவர் சொன்ன மாதிரி அந்த மினிஸ்டர்னாகட்டும் யாருனாகட்டும் நாங்கள் வந்துட்டு, அது இல்லாமல் இங்கே அவர் எம்சியாக இருந்துட்டு இந்த வார்டில் இருக்கிற எம்சிக்கே தெரில. இப்படி இருக்கும்போது வந்துட்டு நாங்கள் நாளைக்கு ரூபா மேடம் எம்எல்ஏ மேடம் சேர்த்து அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு எல்லாம் கலந்துன்னு எல்லாருக்கும் பண்ணாங்களானாக்கா நாங்கள் ஒத்துக்குவோம். இல்லைனாக்கா நாங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அந்த மீட்டிங்கை வந்துட்டு நாங்கள் தடை பண்ணிவிட்டு கருப்பு கொடி காமிச்சு வர மினிஸ்டர் வந்து நாங்கள் வராத நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம் நாங்கள் இது. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் விட்டு 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 இன்னும் நாங்கள் விடுறதுக்காக நாங்கள் தயார் இல்லை. மூணுது நீங்கள் என்ன இப்போ கஷ்டப்பட்டது நாங்கள், வீடு கொடுக்கறதுக்கு பண்ணுறது காங்கிரஸ்காரனுங்க. இன்றைக்கி வந்துட்டு உங்கள் பொம்மை போட்டு எலெக்ஷன் வருதுன்ட்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டு நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை. அது காங்கிரஸ்